ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ். இன்றைக்கி நம்ம ப்ரெட்டும் தேங்காயும் வச்சு ஒரு ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். அது செய்கிறதுக்கு 5 நிமிஷம் தான் ஆகும். இப்போது நான் அதுக்கு ஒரு 7 ப்ரெட்டு துண்டு எடுத்திருக்கேன். ஹோல் வீட் ப்ரெட்டு 7 எடுத்திருக்கேன். நம்மளுக்கு தேவைன்னா மில்க் ப்ரெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்குறேன். இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டக்கப்புறம் இதை நல்லா ஸ்மூத்தாக பொடி பொடியாக அரைக்க போகிறோம். இந்த மாதிரி பொடியாக அரைச்சிட்டக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவிற்கு துருவிய தேங்காய் சேர்க்குறேன். கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நாட்டு சர்க்கரை 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வாசனைக்காக 4 ஏலக்காய் சேர்க்குறேன். இப்போது இதை எல்லாத்தையுமே மூடி போட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நல்லா தேங்காய் நம்ம சேர்த்தது ஏலக்காய் எல்லாமே நல்லா பொடியாயாச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் ஒரு பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்மூத்தான ஒரு மாவு மாதிரி கிடச்சிருக்கு. இது கூட ஒரு 5 முந்திரி பருப்பு நறுக்கி சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு சேர்த்துட்டக்கப்புறம் இதை நல்லா இப்போ நம்ம பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு 2 ஸ்பூன் அளவு பால் சேர்க்குறேன், கொஞ்சம் கெட்டியாக பிசைகிறதுக்காக. நல்லா இதை இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்மூத்தாக பிசையும் போது நம்மளுக்கு விரிசல் விடாது. இப்போ நல்லா பிசைஞ்சிட்டக்கப்புறம் இதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு நான் நெய் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான். பாருங்க, நல்லா ஸ்மூத்தாக ரெடி ஆகிருக்கு. இப்போ கையில் கொஞ்சம் நெய் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மீடியம் சைஸ் பால்ஸாக நம்ம உருட்டிக்க போகிறோம். கிராக் எதுவுமே இல்லாமல் உருட்டிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிற மாவில் எல்லா உருண்டையும் செஞ்சிடலாம். இப்போ நம்ம ப்ரெட் பால்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம இதை இப்போ பொரிக்க போகிறோம். ஒரு பேனில் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேங்க. இப்போது இதில் நம்ம உருட்டி எடுத்த எல்லா ப்ரெட் பாலையும் சேர்த்துடலாம். ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. நல்லா அதோட வெளிப்புறம் கலர் சேஞ்ச் ஆனாலே போதும், நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நல்ல டார்க் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இது அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க தேவைன்னா. நான் எண்ணெய் இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். எண்ணெயில் மூழ்கிற மாதிரி பால்ஸ் போட்டிங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிட்டக்கப்புறம் ட்ரெயின் பண்ணி எண்ணெயை நல்லா வடித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட இன்ஸ்டன்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. இதில் நம்ம தேங்காய், நாட்டு சர்க்கரை எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுலேயும் நான் இல்லாமல் நம்ம இதை ஒரு ஹோல் வீட் ப்ரெட்டில் நம்ம செஞ்சுருக்கோம். மில்க் ப்ரெட்டில் செய்யும்போது இன்னுமே ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பசங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலிமா உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு பிரியமான எந்த ஒரு ரெசிபியாக இருந்தாலும் அதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நன்றி.